எங்க அம்மா வந்து இப்போ எங்க கூட கிடையாது. என் கூட அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க. அவங்ககிட்ட வந்து இவ வழியே போய் பேசுறா. அப்ப அவங்க வந்து எனக்கு இப்படி இருக்குமான்னு சொன்னாதானே இவளுக்கு தெரியும். இவட்ட எதுவுமே பேசாம போன உடனே கதவை லாக் பண்ணாங்கன்னா இவளுக்கு என்ன தெரியும்? 4 years என்னைய ஒரு முகம் கொடுத்து கூட என்கிட்ட வந்து இதுவரை பேசுனதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும்ல, கண்டிப்பா இப்ப மேல இருந்து வந்து பாப்பாங்க நான் எவ்வளவு நினைக்கிறேன் அவங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பண்ணிட்டே இருந்தீங்க. அது என்னன்னு அவங்க பண்ணவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால சில வழி இல்லாம என்ன நடந்துச்சு, ஸோ இதெல்லாம் வந்து பாஸ்ட் நியூஸ் தான். ஸோ இப்போ சொல்ல வேண்டிய காரணம் வந்து நம்ம கட்ட கடைசியா சொல்றோம். ஸோ என்ன அப்படின்னா, ஸோ எங்க அம்மா வந்து இப்போ எங்க கூட கிடையாது. அதாவது என் கூட அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க. அது இறந்து 2 மாசம் ஆயிட்டு. இது ஏன் வந்து நான் அப்போ வந்து நான் அப்டேட் பண்ணல அப்படின்னா, சும்மா நாளுமே நிறைய பேர் வந்து அவங்க அம்மா கூட பேசாம இருக்கிறனால அவங்க அம்மா பிரிச்சு என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, என்ன ரீசன் தெரியாமலேயே எல்லாரும் இவன் மேலதான் தப்பு, நீ வந்து அவங்க அம்மா வீட்டு வந்துட்ட அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து நாங்கள் அம்மா இறந்துட்டான்னு சொன்னதுக்கப்புறம் இவளுக்கு வந்து எங்களுக்குன்னு அடுத்த லைஃப் இருக்கு. ஸோ அப்போ வந்து அவள் வந்து எனக்காண்டி ஸ்ட்ரகிள் பண்ணி என் கூட வீடியோ எடுக்க வந்தாலும் நீங்கள் பேச தப்பா பேசுவீங்க. அம்மா இறந்தனால அம்மா இறந்ததையும் நீ வந்து நிறைய கமெண்ட்ஸ் எப்படி வந்துச்சுன்னா, நீ அம்மா வந்து இறந்துட்டாங்க, நீ வந்து ஆடிட்டு இருக்க அப்படின்னு வருமே. அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் சொல்லாம இருந்தேன். இடத்துல இருந்து பார்த்தாதான் அதோட கஷ்டம், அதை ஓவர் கம் பண்றது எல்லாமே வந்து என் இடத்துல இருந்து பேசுறவங்க வாய் வந்து 100 பேசும் 1000 பேசும், அதெல்லாம் நான் அதுல வாங்கிட்டு நான் இப்படி இருந்தேன்னா அது சாத்தியமே இல்லை. அது வந்து அவளை மறக்க வச்சு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு ஃபேமிலில உள்ளவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவ வந்து அம்மா இறந்தது வந்து ஒரு பெருசாவே நினைக்கல. இது வந்து இப்ப என்னன்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இது வந்து அவங்க வீட்டை விட்டு வந்து 4 வருஷம் ஆயிட்டு. 4 வருஷம் நான் தான் பார்த்தேன். 4 வருஷத்துல எப்படினாலுமே ஒரு 30,000 40,000 வீட்டு முன்னாடி போயிருப்பா. வீட்டுக்குள்ள கூட அவளை ஏற்க மாட்டாங்க. வெளியே நின்று பேசிட்டு அனுப்பி பண்ணி போட்டுருவாங்க. ஆனா லாஸ்ட் ஒரு 3 மந்த் வந்து பிரெக்னன்ட் ஆகி 5th மந்த்ல கூட நான் போய் அம்மா நான் பிரெக்னன்ட் இருக்கேன்னு கூட சொல்றேன். கண்ணை கூட அவ்வளவா வந்து பார்க்கல. பார்த்துட்டு வந்து கதவை அடைச்சிட்டாங்க. அப்ப கூட அவங்களுக்கு வந்து உடம்பு முடியாம தான் இருக்கு. இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இதுல அவங்க சொந்தக்காரங்க என்ன சொல்றாங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை தெரியாம நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து இவ வழியே போய் பேசுறா. அப்ப அவங்க வந்து எனக்கு இப்படி இருக்குமான்னு சொன்னாதானே இவளுக்கு தெரியும். இவட்ட எதுவுமே பேசாம போன உடனே கதவை லாக் பண்ணாங்கன்னா இவளுக்கு என்ன தெரியும்? லாஸ்ட் ஒரு 3 மாசமும் 5 மாசமும் இவங்க அம்மா வந்து திருநெல்வேலி ஜிஹெச்ல வச்சு பாத்துருக்காங்க. இது வந்து சுத்தமா எனக்கு தெரியாது. இவளும் அவங்க அப்பாவுக்கு போன் அடிச்சு பேசுவா. பேசினாருன்னா எங்க அப்பாவுக்கு போன் அடிச்சு பேசும்போது வந்து எப்படின்னா ஆம்புலன்ஸ் சவுண்ட் அடிக்க டெய்லி கேட்டுச்சு. முதல்ல அவங்க அப்பா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அம்மாக்கு தெரியாம தாமா நான் பேசுறேன், நான் கேரளால நான் வேலைக்கு வந்திருக்கேன், அம்மா கூட கிடையாது, தங்கச்சி வேற இடத்துல இருக்கா, அம்மாட்டெல்லாம் உன்னால பேச முடியாது, அம்மாக்கெல்லாம் கான்டாக்ட் பண்ணிடாத, அவங்களாம் அவன்கிட்ட பேச மாட்டாங்க, நான் அவன்கிட்ட பேசுறதே அதிசயம். நம்ம நிறைய ஒரு கட்டுக்கதை மாதிரி ஃபேமிலிக்குள்ளேயே வந்து நிறைய கட்டுக்கதை எல்லாம் கிரியேட் பண்ணி ரொம்ப முட்டாள இவங்க அம்மா தான் ரொம்ப வந்து இது பண்ணி விஜய்கிட்ட பேச விடாம பண்றாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு எங்களை அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. ஆனா பார்த்தா இவங்க அம்மா வந்து இவர்கிட்ட பேசணும்னு தான் ஆசைப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இவர்கிட்ட வந்து பேச விடாம பண்ணிட்டாங்க. அதுதான் முக்கியமான ரீசன். லாஸ்ட் ஒரு 1 வீக்கா இவங்க அப்பா எப்பவுமே போன் அடிக்க மாட்டாரு. அந்த ஒரு 1 வீக்கா மட்டும் தொடர்ந்து அடிச்சுட்டே இருந்தாரு. ஏன்னா அவங்களுக்கு அப்பவுமே தெரிஞ்சிருக்கு அவங்க அம்மாக்கு ஏதோ ஆக போது, நம்ம பிள்ளைகிட்ட வந்து சொல்லணும். கடைசி நேரத்துல சொன்னா அவன் சண்டை போடுவா. சரி கொஞ்சம் நல்ல பிள்ளையாட்டா பேசணும்னு சொல்லிட்டு அப்படி பேசியிருக்காங்க. 1 வாரமும் டெய்லி ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்டுச்சு. நான் இவட சொல்றேன், இவளுக்கும் புரிஞ்சுட்டு எப்ப என்னப்பா டெய்லி ஆம்புலன்ஸ் இல்லம்மா, நான் இங்க வேலை பார்க்குற இடத்துல ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கும், அதனால உனக்கு சவுண்ட் கேட்குமா? நான் வந்து ஹைவேல இருக்கேன், ஹைவேல இருந்து வேலை பார்க்கறேன். நாங்களும் அடிக்கடி ஒரு லாஸ்ட் 2 மந்த்தாவே உங்க வீட்டுக்கு போயிட்டு வரும். வீடு பூட்டியே தான் கிடக்கும். பக்கத்துல உள்ளவங்ககிட்ட கேட்டா அவங்க ஒரு கட்டுக்கதையை கிரியேட் பண்றாங்க. என்னன்னா, உங்க அம்மா வந்து இங்க கிடையாது பாப்பா, உங்க அம்மாவுக்கு எங்களுக்கு கான்டாக்டே கிடையாது, நான் அவங்ககிட்ட பேசவே மாட்டோம், அவங்க போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க, அவங்க எங்கிட்ட பேச மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாருமே ஒரு பிளான் மொத்தத்துல வந்து ஃபேமிலிய வந்து எல்லாரும் வந்து சேர்த்து வைக்கணும் அப்படிதான் பார்ப்போம். ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து பிரிக்கணும் அந்த மாதிரி ஒரு இதுல இது வந்து எங்க கொண்டு போய் முடிய போகுது? அவங்களோட ஃபேமிலியை தானே பாதிக்கும். இப்ப என்னைய பிரிச்சு எங்க அம்மா வந்து இப்ப என் கூட கிடையாது. சோ இத வந்து எப்படி சொல்றது, நான் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கேன். எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் தான் எங்க அம்மாவை வந்து இப்ப எல்லா டார்கெட் வந்து எப்படின்னா என்னைய வச்சு, என்னாலதான் எங்க அம்மா வந்து இல்லாம போயிட்டாங்க, என்னையாலதான் வந்து எங்க அம்மா வந்து இப்படி இந்த நிலைமைக்கு ஆனது வந்து என்னால மட்டும்தானே. 4 வருஷம் வந்து பிரிஞ்சு வந்தேன்ல, அதனால உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டான் அப்படின்னு வந்து இது பண்ணிட்டாங்க. இப்போ இவர்கிட்ட அவங்க அம்மாவுக்கு வந்து கேன்சர் இருந்திருக்கு. இப்போ கேன்சர் இருந்துச்சுன்னா அவங்க தனியா அவங்க பிரைவேட் வச்சு பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இவட்ட பொண்ணுகிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லிக்கலாமா, இப்படி அம்மாவுக்கு இப்படி இருக்கு,
நீ வந்து பாருமா என்ன பண்ணலாமா நீ மட்டும் ஒரு ஐடியா கேட்டுக்கலாம். அவங்களால வச்சு பார்க்க முடியலனாலுமே நான் எங்களால நாங்க எவ்வளவுக்குள்ள நாங்க பார்க்க முடியுமோ கண்டிப்பா அவ பார்த்துப்பான். இவட்ட வந்து சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருந்திருக்காங்க. அன்னைக்கு வந்து நான் எங்க போயிருந்தேன், நானு ஊருக்கு ஃப்ரெண்ட்ஸோட நான் ஊருக்கு போயிருந்தேன். அப்போ வந்து எனக்கு கால் வந்துச்சு, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் வந்துச்சு. கால் வந்து இப்படி விஜய் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படி கூட கழிச்சேன். இவங்க எங்க வீட்டுக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. அன்னைக்கு தான் நியூஸ் தெரிஞ்சு அம்மா இறந்துருக்காங்க. ஆனா அன்னைக்கு கரெக்டா ஒரு 4 மணிக்கு எனக்கு ஏதோ மனசுக்கு வந்து தென்பட்டுட்டே இருந்துச்சு. அன்னைக்கு எப்படி தெரியல, தம்பி வந்து முழிச்சிருந்தான். அப்போ அம்மா இருக்காங்கல்ல, கவிமா, அதாவது இவங்க அம்மா, அதான் அம்மா அம்மான்னு சொல்லுவேன். எல்லாரும் வந்து கேட்டுட்டே இருப்பீங்க யார் அம்மா அப்படின்னு. இவங்க வந்து என்னோட அத்தை தான். ஸோ அவங்க வந்து அம்மான்னு தான் கூப்பிட்டு. ஸோ அவங்ககிட்ட வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் தெரிலமா ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பேசிட்டு இருக்கோம் எங்கள் அம்மாவை பற்றி. காலையில் ஒரு 9:10 9:20 இருக்கும். கால் பண்ணி வந்து இப்படி இல்லை அப்படி சொன்னோன்னே என்னால் வந்து அது ஜீரணிக்கவே முடியலை. ஏன்னா அவங்க என் மேல வந்து எவ்வளவு கோபத்தோட இருந்திருப்பாங்க. அப்படி நம்ம என்ன தப்பு பண்ணோம்? ஏன்னா 4 years என்னை ஒரு முகம் கொடுத்து கூட என்கிட்ட வந்து இதுவரை பேசினதே கிடையாது. சரி ரைட்டு. இப்படி அழுவான்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுக்க வேணான்னு இருந்தேன். ஆனால் அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அவங்க எல்லாரும் என்னை தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க, நம்ம சைடு உள்ளதை நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க இன்னும் நான் தான் என் மேலே தான் தப்பு இருக்குன்னு நினச்சா அவங்க நினச்சிட்டு போட்டோம் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும்ல, கண்டிப்பா இப்ப மேல இருந்து வந்து பாப்பாங்க நான் எவ்வளவு நினைக்கேன் அவங்கள. கடைசி கட்டத்துல கூட அவங்க வந்து நான் விஜயமாவை நான் பார்க்கணும், நான் வீட்டுக்கு போனோன்னு நான் என் பிள்ளைய கூட்டி என் பேரனே நான் கூட்டு நான் அவருக்கு நான் சாப்பாடு போட்டு நான் வீட்டுல வச்சு நான் பார்ப்பேன் அப்படிலாம் பேசிருக்காங்க. அப்படி பேசியும் இவட்ட வந்து அவங்க அப்பா ஒரு கால் பண்ணிமா அப்படி அம்மாக்கு இப்படி இருக்குமா இந்த ஆஸ்பத்திரியில வச்சிருக்கோம் என்ன சொல்லிட்டாங்க, உன் அம்மா வந்து உன்னை பார்க்க அது எப்படி நான் என்ன கேட்க, பெத்த பிள்ளைய வந்து அவங்க பார்க்க அது கடைசி கட்டத்துல யாரு பார்க்காம இருப்பா, கடைசி கட்டத்துல கண்டிப்பா பார்க்கணும் இருப்பா. அவங்களும் நினைச்சு பக்கத்துல நான் மட்டும் இருந்தா பரவாயில்ல, நான் எனக்கு ஒரு பையன் இருக்கான், அப்போ வந்து என் பேரனை பார்க்கணும் அந்த ஒரு குடுப்பனை கூட யாருமே அவங்களுக்கு கொடுத்து வைக்கல. ஏன்னா அந்த மாதிரி யாரும் அலோவ் பண்ணல. எங்க அப்பா என் தங்கச்சி யாருமே வந்து அந்த டெசிஷனை வந்து எடுக்கவே இல்லை. சரி நம்ம அக்கா ஒருத்தி இருக்காளே, நம்ம பேரன் அதாவது பையனை பார்த்தா கூட நம்ம அம்மா வந்து நம்மளுக்கு வந்து மீண்டு கிடைச்சிருவாங்க, கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க, கடைசி கட்டத்துலயாச்சும் நம்ம அம்மாவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்போம். அந்த மாதிரி எதுவுமே இது பண்ணல. ஏன்னா அவங்க வீட்டில தான் இருந்திருக்காங்க. வீட்டில் இருந்துட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போற வழியில தான் வந்து இறந்துருக்காங்க. அப்போ வீட்டில் தானே இருந்திருக்காங்க. நான் எத்தனை நேரம் நான் வீட்டுக்கு போயிருக்கேன். கூட உள்ளவங்க அதாவது சுத்தி உள்ளவங்க எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, எப்படியும் உங்க மூத்த பிள்ளை வந்தா உங்களை தேடி தேடி வந்தா நீங்க வந்து வீட்டுல கிடையாது இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்கல்ல. ஒரு இன்ஃபார்ம் கூட பண்ணல. சும்மா காலையில அடிச்சு உங்க அம்மா வந்து இல்லம்மா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அப்படியே பிளாங்க் ஆயிட்டு. நான் வந்து இது வந்து மீடியாக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா எதிரே பார்க்கல. ஏன்னா எனக்கு கமெண்ட்ஸ் இப்போ எல்லா மெசேஜ் எங்களோட மெசேஜ் எல்லாமே அவங்க ஃபேமிலில உள்ளவங்க தான். ஏன்னா அவங்க ஃபேமிலில மட்டும் தான் இந்த சிச்சுவேஷன் நடந்தது எல்லாமே தெரியும். எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு 1 month முன்னாடி கூட உங்க அம்மாட்ட நாங்க பேசுறோம், எப்படி சொல்றது, எங்களுக்கு எப்படி அப்டேட் வந்துச்சு அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க ஒரு ரெகுலரா எங்களுக்கு இன்ஸ்டால யூடியூப்ல கமெண்ட் பண்ணிருந்தாங்க, உங்க அம்மா ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அப்படி தெரியும். எங்களுக்கு கேட்கதான் நாங்க உங்க அப்பாவுக்கு வந்து நாங்க போன் அடிச்சு கேட்டுட்டே இருக்கோம், மாத்தி மாத்தி கேட்போம், இப்படி வந்து ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கீங்களா சொல்லுங்க. இல்லை அவங்க இல்லம்மா அம்மா வீட்டுல தான் இருக்கா, நான் தான் வெளியே வேலைக்கு வந்திருக்கேன், அம்மா திடீர்னு ஆச்சு வீட்டுக்கு போவா அப்படி இப்படின்னு வளர்த்துட்டு தான் இருந்தாங்க தவிர ஹாஸ்பிட்டல் வச்சு பார்க்கணும் கடைசி வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை. இறந்த அப்ப கூட இவங்க வந்து எல்லாத்துக்கும் என் நம்பர் தெரியும், யாராட்டும் ஒரு ஆள் கூட இவருக்கு ஃபோன் அடிச்சு மெசேஜ் வழியாச்சும் உங்க அம்மா வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, நீ யாருக்கும் சொல்லாத, நீ போய் பாத்துக்கோ, இந்த ஒரு மெசேஜ் ஒரு கமெண்ட் ஆச்சும் நீங்க வந்து அடிச்சிருக்க கூடாதா. இப்ப கடைசி நேரத்துல வந்து திட்டுறக்கு வரீங்க, உங்க அம்மா இறந்தது கூட தெரியாம நீ இப்படி ஆடிட்டாலே, உங்க அம்மா நீ கடைசி காலத்துல கூட பாக்கல, கடைசி கட்டத்துல கூட பாக்கல அப்படின்னு இப்போ வந்து சொல்லிடுறதுக்கு நீங்க முதலே சொல்லிருக்கீங்களா. இறந்த அன்னைக்கு கூட நான் இப்ப சொல்றேன், அம்மா இங்க வா, உன்ட கடைசில இருந்து ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் உங்க அம்மா ஹாஸ்பிட்டல் வச்சதுல இருந்து எதுவுமே உன்ட சொல்லவே இல்லை. இப்போ சொல்றாங்க அப்படின்னா ஒரே ரீசனு, நீ இந்த விஷயம் உனக்கு தெரியாம அவங்க அடக்கம் எடுத்துட்டாங்க அப்படின்னா என்னைக்காட்டு ஒரு நாள் விஷயம் இருந்தா நீ போய் அவங்கள்ட்ட சண்டை போடுவ, அந்த கத்து நிப்பேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்றாங்க. நான் ஒரு கெஸ்ஸிங்ல தான் நான் நினைச்சேன். அதே மாதிரி நடந்துருக்கு. அவங்க ஃபேமிலி எல்லாரும் வந்தனால அவங்க ஃபேமிலி முன்னாடி மூத்த பிள்ளை ஒருத்தி இருக்கா, அவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வர்றதுக்காண்டி இவ்வளோ இன்வைட் பண்ணிருக்காங்க, அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கு அதுக்கு அந்த ஒரு காரணம் மட்டும்தான் இவள் கால் பண்ணிருக்காங்க. என்கிட்ட அவ்வளோ நாள் பேசாதவங்க அன்னைக்கு என்கிட்ட பேசினாங்க. எனக்கு அன்னைக்கு டவுட், இவ வந்து சந்தோஷப்பட்டா தெரியுமா, அப்பா பேசிட்டாங்க தெரியுமா, அம்மா தான் சரி இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அப்பா பேசிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சந்தோஷத்துல இருந்தா. ஆனால் நான் அப்பா நான் அவட்ட சொல்றேன்மா, இது வந்து
சரியா படல, அவங்க நடிக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா இவன் கடைசி வரைக்கும் நம்பல, எங்க அப்பா நல்லா தான் பேசுறாங்க இதுக்கப்புறம். ஏன்னா எனக்கு இன்னும் ஒரு சந்தோஷம்னா 4 வருஷம் இவனை வீட்டுக்குள்ளேயே அனுமதிக்கல. 4 வருஷம் போனே என்னை கட்டி பிடிச்சி அழுதாங்க. நானும் ஒரு செகண்ட் அப்படிதான் நினைச்சேன், சரி பரவாயில்ல மாறிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம பேரனோட இருப்பாங்க, சந்தோஷமா இருக்கலாம். எங்க அம்மா வந்து இவனை எப்படி நினைச்சிருக்கோன்னா, இவன் வந்து எங்க அம்மாக்கு வந்து மரியாதை தர மாட்டான் அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும், அவன் வந்து சேட்ல வந்து எப்படி சொல்றது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா வந்து பேசதானே செய்வாங்க அவங்க அம்மா அப்பாவை. ஸோ அது வந்து ஒரு ஜாலிக்கு பேசுவாங்க, அதை கூட அவங்க ரொம்ப சீரியஸா எடுத்து இவனை வந்து ஒரு விரோதியாவே கடைசி வரை ஒரு விரோதியாவே காட்டிட்டாங்க. அவங்க அம்மா நேம் வந்து நீங்களே உங்க ஒரு ஒய்ஃப் உங்க ஆள்கிட்ட பேசுறீங்க, உங்க ஒய்ஃப்ட்ட பேசுறீங்க அப்படின்னா என்ன பண்றா, அதாவது உங்க அத்தையை ஒரு உரிமை எடுத்து நீங்க பேசலாம் தெரியுங்க. அந்த ஒரு வேர்டு அவங்க நேம் சொல்லி என்ன பண்றா கேட்டேன். இதை வச்சுட்டு அது என்ன இருந்தாலும் ஒரு சில பேருக்கு இப்ப நீங்க கமெண்ட் வந்து அடிக்கலாம் 50% பேர் என்ன நீ அப்படி பேசிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க அடிக்கலாம். அது எந்த தாட்ல பேசினாலும் எனக்கு மட்டும், ஏன்னா அந்த சேட்ல வந்து என்ன நாங்க பேசிட்டு இருந்தோம் அதுல எந்த இதுக்கு வந்து இந்த வார்த்தை வந்துச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அது எங்க அம்மாட்ட வந்து நான் சொல்லி கன்வின்ஸ் பண்ண கூட முடியல. என்னை ஒரு வார்த்தை கூட எங்க அம்மாட்ட வந்து சுத்தமா பேச அனுமதிக்கவே இல்லை. கடைசி கட்டத்துல அவங்க தப்பெல்லாம் உணர்ந்து அவங்க பேசணும்னு மைண்ட்ல தான் வந்திருக்காங்க. ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்து நான் இப்போ இவங்க எல்லாத்தையும் நான் குத்தி காட்டி பேசுறேன் அப்படின்னா, நீங்க வந்து குடும்பம் பிரிஞ்சு குடும்பத்தை வச்சு கேவலப்படுத்தி இது பண்றீங்க அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. நான் கரெக்டா நான் நேற்று வரைக்கும் நான் உங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன். அதாவது இவ்வளவு ஸ்மார்ட் கார்டு கேட்கறதுக்கு நாங்க போயிருக்கோம். வீட்டுல வெளியே 10 நிமிஷம் நிக்க, அவங்க வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க, வெளியே வந்து பேசவே மாட்டாங்க. கடைசி 10 நிமிஷம் கழிச்சு வெளியே வந்தாங்க. அதுவும் இவங்க வெளியே நிப்பாட்டியே பேசினாங்க. பேசிட்டு நான் 1 வாரத்தை தரேன், 1 மாசத்துல தரேன் அப்படின்னு வெளியே நிப்பாட்டியே பேசி அனுப்பி விட்டாங்க. இந்த ஒரு கடுப்புலதான் நான் வந்து வீடியோ போடுறேன். நீங்க எங்க சைடு நீங்க என்ன வீட்டுக்குள்ள அவளை கூப்பிட மாட்டீங்களா அப்படி சொல்லி போய் கேட்டதுக்கு நீ பேசாத இவனுக்கு சட்டனா உனக்கு கோவம் வந்து அந்த இடத்துல நான் பேச முடியாது. அவங்க வந்து என்ன சொல்லிட்டு அவங்க போய் கதை வடச்சு போயிட்டாங்க. அந்த இடத்துல கத்துனா அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அந்த மரியாதை வந்துட்டு நான் கால் பண்றேன், எனக்கு கால் பண்ணி நாங்க சரி போன்ல பேசுவோம், அங்க இருந்து கத்துனா தெருவுல ஆட்கள் கூட்டிடுவாங்க சொல்லிட்டு போன் பேசணும்னு நான் கால் பண்றேன். போன் எடுக்கவே இல்லை, போனை சுத்தா பண்ணி போட்டாங்க. சரி அப்புறம் நானும் விட்டுட்டேன்.